ரொம்ப சூப்பர் டேஸ்டான இறால் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வெறும் ஒயிட் ரைஸ், ரசம் ரைஸ், இது சாம்பார் ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 5 பல் போல் தட்டி வச்ச பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி துருவினது சேர்த்துக்குங்க. ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் விடுறேன். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா குழஞ்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்தில் இருக்கும்போது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ 500 கிராம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த தாளிப்போடு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பவுடர் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த இறாலோட இந்த மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போது இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக ட்ரையாக டார்க் ப்ரௌன் கலரில் ப்ரான் சுக்கா ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.